தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டோட 21 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 22வது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருவாரூர் முற்கால சோழர்களோட 5 தலைநகரங்களில் ஒன்றாக இருந்திருக்கு. இந்த ஊரில் இருக்கிற தியாகராஜர் கோவில் தேர் ஏஷியாலேயே மிகப்பெரிய தேர். திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி கொடுப்பதற்காக தன்னோட சொந்த மகனை தேரை ஏற்றி கொன்றாரு. இது வரலாற்றில் நீதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த நிகழ்வை பிற்கால சோழர்கள் கல் தேராக வடிவமைத்தனர். திருவாரூர் கோவிலுக்கு வடகிழக்கில் இந்த கல் தேர் அமைஞ்சிருக்கு. திருவாரூர் தேர் ஏஷியாலேயே மிகப்பெரிய தேர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்கிறாங்க. அலங்கரிக்கப்பட்ட ஆழித்தேரோட உயரம் 96 அடி, 300 டன் எடை. திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி இவர்கள் எல்லாருமே இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. கூத்தனூர் மகா சரஸ்வதி கோவில் திருவாரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் சரஸ்வதி தேவிக்கு தனி கோவில். ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற தமிழ் கவிஞன் சரஸ்வதி தேவியோட அருள் கிடைப்பதற்காக இந்த கோவிலில் வழிபட்டிருக்காரு. ஒட்டக்கூத்தர் வழிபட்டதால் இந்த ஊர் கூத்தனூர் அப்படின்னு அவர் பெயரிலேயே சொல்லப்படுது. தனக்கு கவிப்பாடும் திறன் வேணும் அப்படின்னு கலைமகளை வழிபட நினைச்சாரு ஒட்டக்கூத்தர். அதற்காக கூத்தனூரில் இருக்கிற கலைமகள் கோவிலில் பூந்தோட்டம் அமைச்சு நீரால் அபிஷேகம் செஞ்சு தினமும் வழிபாடு செஞ்சார். ஒட்டக்கூத்தரோட சேவையில் மகிழ்ந்த கலைமகள் அவருக்கு வரம் கொடுத்து அவரை வரக்கவி ஆக்கியிருக்காங்க. தனக்கு பேரொருள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றுக்கரை சொற்கிழத்தி வாழிய அப்படின்னு பரணி பாடியிருக்காரு ஒட்டக்கூத்தர். பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன்பாக குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைத்து சரஸ்வதி தேவியோட ஆசி பெற்று செல்வது வழக்கமாக இருக்குது. பள்ளி மாணவர்களும் தங்களுடைய கல்வி அறிவு அதிகமாகணும், பரீட்சையில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்கிறாங்க. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர்லேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவைகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியை 1999 பறவைகள் காப்பகமாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த சரணாலயத்திற்கு 40க்கும் மேற்பட்ட நீர் பறவைகள் போகுது. அதிகபட்சமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிறைய பறவைகளை பார்க்க முடியும். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புலம்பெயர்ந்த பறவைகளையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். திருவாலங்குடி குரு பகவான் கோவில் திருவாரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவிலில் விஸ்வாமித்திரர், முகுந்தர், வீரபத்திரர் எல்லாருமே வழிபட்ட தலம் இது. இந்த கோவிலில் சிவனின் தேவார பாடல் பாடப்பெற்றிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். குருப்பெயர்ச்சி நாள்களில் இந்த கோவில் விசேஷமானதாக பார்க்கப்படுது. முத்துப்பேட்டை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் திருவாரூர்லேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அலையாத்தி காடுகள் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது தான். திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நடுவில் இது அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த பரப்பளவு 119 கிலோமீட்டர். முத்துப்பேட்டை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை விட 10 மடங்கு பெருசு. தென்னிந்தியாவோட மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது. 6 கடலில் கலக்கிற இடங்களில் சேறு கலந்த சதுப்பு நிலங்கள் அலையாத்தி காடுகள் வளருது. கோரையாறு, பாமணி ஆறு, இந்த மாதிரி நிறைய ஆறுகள் முத்துப்பேட்டையில் கடலில் கலக்குது. கடலில் கலக்கிற பகுதி ஆழமற்ற லகூன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் வளர்கிற காடுகளை தான் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் பூக்கும் தன்மை கொண்ட மரங்கள் வருது. இந்த தாவரங்கள் எல்லாமே வேர்கள் மூலம் சுவாசிக்கிற தன்மையுடையது. தமிழ்நாட்டில் இருக்கிற அலையாத்தி காடுகளில் 61% காடுகள் திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த காடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மீனவர்களோட படகுகள் மூலமாக தான் 7 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி பார்க்க முடியும். இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் அப்படின்னா யாழ்ப்பாணத்தான் கோரி, சீப் கார்னர், செல்லிமுனை, பார்வை கோபுரங்கள், நடுவாய்க்கால், உப்புத்தோட்டம், வவ்வால் தோட்டம் இது எல்லாமே பார்க்க வேண்டியது. இதற்கு நம்ம முன்னாடியே பர்மிஷன் வாங்கி மீனவர்களோட படகுல போய் சுற்றி பார்க்கலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது கிருஷ்ணரோட கோவில். கோவில் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 1ஆம் குலோத்துங்க சோழனால் சுண்ணாம்பு கலவை செங்கல் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. 1070, 1125 இந்த காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு.
இந்த கோவிலில் எல்லா வருஷமும் ஆடிப்பூரத்தன்னைக்கு செங்கமல தாயார் தேரில் உள்பிரகார தேரோட்டம் வந்து நடைபெறுது. இந்த கோவிலில் பங்குனி பெருவிழா 18 நாட்கள் நடைபெறுது. பங்குனி பெருவிழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து 12 நாட்கள் வந்து கிருஷ்ண தீர்த்த தெப்ப உற்சவத்தோடு வந்து விழா நிறைவடையுது. உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. 45 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த சரணாலயத்தில் நிறைய வெளிநாட்டு பறவைகள் வரதை வந்து பார்க்க முடியும். சைபீரியா, ரஷ்யா, திபெத்திலிருந்து நிறைய பறவைகள் வந்து February, March மாதங்களில் அதிக எண்ணிக்கையில் வந்து வருது. கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில் திருவாரூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சூரியனார் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கஞ்சமர நாயனார் அவதரித்த கோவில் இது. பிரம்மனுக்கு திருமண காட்சி அளித்த கோவில் இது. பிரம்மபுரி அப்படின்னும் இந்த கோவில் சொல்லப்படுது. தேவாரம், பெரிய புராணம், சோழமண்டல சதகம் இந்த நூல்களில் இந்த கோவில் கஞ்சனூர் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற தல விருட்சத்தை ஒரு மண்டல காலம் 16 முறை சுற்றி வந்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நீடாமங்கலம் வெண்ணாறு டேம், மூணாறு தலைப்பனை திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எண்கண் முருகர் கோவில் திருவாரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு.